நேத்தியா கிளைமேட் நைட்டு 12 மணி நம்ம கடலூர். இது என்னன்னு தெரியுதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். கிளைமேட்டை பார்த்தீங்களா? பாதி விடிஞ்சும் பாதி விடியாத மாரியே இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க கிளைமேட்டு. தெரியுது உங்களுக்கு? செம்மையான குளிர், பயங்கரமாக இருக்குது மேகங்கள்லாம். ஓகே, அவங்க நம்ம அடுத்து ஸ்கூல் கிளம்புவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம இட்லி சாப்பிட்டு. இன்றைக்கி காலம்பரை கிளம்பியாச்சு. ஏன்னா கொஞ்சம் இன்றைக்கி லாஸ்ட் நாளில், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிச்சு வேலைக்கிழமைனால. அதனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து டியூட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் போயிட்டு ஒரு இட்லி ஒரு வடை வாங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாள் ஆகுது இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹோட்டலில் போய்ட்டு இட்லி ஒரு பருப்பு வடை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மற்ற கடையில் 4 இட்லி கொடுப்பாங்க, பட் இந்த கடையில் மட்டும் 3 இட்லி. பட் சட்னி 3 வகையான சட்னி கொடுத்துருக்காங்க, ஒரு சாம்பார். இது நம்ம ஊர் காசுக்கு டீயோட சேர்த்து எவ்வளோ வருதுன்னா, இந்த சவுதி ரியாலுக்கு 7 ரியால். இட்லி 4, வடை 1 5 ரியால், சாய் 1 2 ரியால், மொத்தம் 7 ரியால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லபடியாக வீட்டுக்கு போகிற மாரி தான். வாங்க. செம்மையான டிராஃபிக்கு. இதை பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி நிற்கிது பாரு. நான் இதில் போய் யூட்டர்ன் அடித்து திரும்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போயிட்டு நான் யூட்டர்ன் அடித்து இப்படி திரும்பணும். இன்னைக்கு சீக்கிரம் போய்டுவேன் நான் வீட்டுக்கு. ஏற்கனவே லேட்டு வந்தது, செம்ம டிராஃபிக். அவர் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி விடுவார், 10 ஃபோன் பண்ணி விடுவார், எங்கே இருக்கேன்ட்டு. இதை பார்த்தீங்களா, செம்ம டிராஃபிக்கு. ஏன் அப்படி கிளம்புறோம்னா சரியான டிராஃபிக் ஆகுதுன்னு தெரில. சம்டைம் இப்படி தான் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடும், தெரியுதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வேலை வந்து விட்டது. நம்ம முதலாளி அம்மா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டு 2 பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்க வாங்கிட்டு வரோம். நம்ம மேடம் சொன்னது இதான். இது குக்கிங் க்ரீம்னு பேர். இந்த பாஸ்தா, இந்த சீஸு இதுமாரி இதுக்கு ஊற்றி சாப்பிட்றது. ஃபுல்லாகவே எல்லாமே பால் ஐட்டம் தான், ஆனால் நல்லாயிருக்கும். இது 250 ml தான் கேட்டிருந்தாங்க, அதே 250 ml எடுத்தாச்சு. அடுத்து இது ஒன்று கேட்டிருந்தாங்க. இது சீஸ் மாரி. சீஸில் சால்ட் இல்லாமல் இருக்குது. நம்ம மேடம் கேட்டது அன்சால்ட்டடு, பட் இது சால்ட்டடு. இது இருக்கா, சால்ட்டு கலந்து இருக்குது. இது எல்லாமே சீஸ் தான். இதில் பார் மாரியும் இருக்கும். இதாக இருக்குங்களா, இந்தமாரி பாராக இருக்குது. இது ஃபுல்லாகவே சீஸ் தான். எல்லாமே மில்க் ஐட்டம் தான், சீஸ் கலந்து தான். நல்லாயிருக்கும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ப்ரெட்டுக்கு அந்த இதுக்கு இதெல்லாம் தடவி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது நம்ம மெல்ட் பண்ணணும், இப்படி சாப்பிட முடியாது, நம்ம மெல்ட் பண்ணி சாப்பிட்ணும். ஓகே, வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கையில் வச்சுருக்கேன்னு இது என்னன்னு தெரியுதா? நல்லா பாருங்கள், விக்ஸு. இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 2 பீஸு 23 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. நம்ம ஊரில் எவ்வளோ விற்குவாங்க இதோட விலை? வெறும் 1 ரூபா. இங்கே 23 ரூபா. பார்த்துங்க, ஒரு பொருள் அது இருக்கிற வேண்டிய இடத்துல இருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பு. நான் கிடைக்காதே சரி விக்ஸு வாங்கலான்னு பார்த்தா 1 ரியாலுக்கு 2. இப்போ பார்த்துங்க எத்தனை மடங்கு லாபம் கூடண்டு. பார்த்தீங்களா? இதான் வெளிநாடு. இன்றைக்கி நமக்கு லஞ்சு என்னென்ன கிளம்புற அந்த இது வாங்கினேன்னு, குக்கிங் மில்க்கு அது, அப்புறம் என்ன மீட்லாம் போட்டு உருளைக்கெல்லாம் போட்டு சீஸ்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதான் இன்றைக்கி நமக்கு லஞ்சு. வாங்க சாப்பிடுவோம். இன்றைக்கி நமக்கு மத்தியானம் என்ன லஞ்ச் வந்திருக்குன்னா, மெக்ரோனி வந்திருக்கு. வாங்க இதை சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு வீடியோ போடலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ சாப்பிட்ற வீடியோ ஒன்றும் இல்லை. இது மத்தியானத்துக்கு நமக்கு செட் ஆகாது. மத்தியானம் கொஞ்சம் சோறு சாப்பிட்டா தான் நமக்கு செட் ஆகும். அதனால் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் இதுக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு வச்சு சாப்பிட்றா தான் கரெக்டாக வரும். எல்லாம் பசிக்கும் நமக்கு. எல்லாம் சாயந்தர வேலையில் வச்சிங்களேன் நல்லாயிருக்கும். பட் மத்தியானத்துக்கு செட் ஆகாது. நம்ம யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வீடியோ வந்திருக்காது.
ஏன்னா எங்கேயுமே வேலை இல்லை. எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு ஸ்கூல் காமிக்கிறது, எத்தனை வாட்டி தான் போகிறது. அதனால் வெளியில் ஜாமான் வாங்குற வேலை இல்லை. எல்லாமே நம்ம முதலாளி வாங்கிடுறாரு. இதில் வந்து குட்டி குட்டியாக சிக்கன் போட்டு செஞ்சுருக்காங்க. குட்டி குட்டியாக இருக்குது சிக்கன். இது சாப்பிட்டு நைட்டுக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும். சாப்பாடு செய்யணுமா என்னன்னு தெரியல. இப்போ இன்றைக்கி வேறு வியாழக்கிழமை ஏதாச்சா, அதனால் வெளியில் போகிறது வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. பார்ப்போம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சப்போர்ட் பண்ண முடியுங்க. வியூஸ் அப்படி கொஞ்சமாக குறையுது. அதனால் எத்தனை பேர் பார்க்குறீங்க அத்தனை பேர் லைக்கை விட்டுருங்க, ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா பக்கத்தில் உள்ள சின்ன கடைக்கு போகிறோம். அதாவது மினி பக்காலாம் சொல்லுவாங்க, அந்த கடைக்கு போகிறோம். போயிட்டு இந்த ஜாமான் வாங்கிட்டு வரும். ரொம்ப நாள் ஆகுது நடந்து போயிட்டு வரும். ஏதாச்சும் ஜூஸு குடிச்சிட்டு அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் குளிர் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இந்த மத்தியான நேரத்தில் தான், இல்லைன்னு வச்சுக்கேன் சரியான குளிர் தாங்க முடியாது. மணி என்னத்தமா நம்ம ஊட்டத்துக்கு கரெக்டாக 2:45 ஆகுது. சாரி, இந்த ஊட்டத்துக்கு 2:45. அப்படியே 2.5 மணி நேரம் அப்படியே ப்ளஸ் பண்ணிங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல குளிர். இந்த டயத்துக்கு வெளியில் வந்தால் தான் குளிர் இதாக இருக்குது. இல்லைன்னு வச்சுங்களேன் போட்டு தள்ளுது குளிர். இங்கேருந்து இதான் நம்ம வீடு. அங்கேருந்து அந்த ரோடு தான் இருங்க காமிக்கிறேன் பாருங்க. இதோ இருக்குல்ல அந்த ரோடு தான் பக்காலா. அப்படியே போயிட்டு ஒரு ஏதாச்சும் கூல்ட்ரிங்க் டிஷ் வாங்கிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, சும்மா கம்மியாக தான் வாங்க போகிறோம், ரொம்ப வாங்க போல். வாங்க வாங்கிட்டு வரோம். பாய். நம்ம கடைக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று எடுத்துக்கிட்டோம். வாங்க, ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று எடுத்து அப்படியே குடிப்போம். ஒரு மாதிரியா இதாக இருக்குது, அதனால் ஒரு ஸ்ப்ரைட் எடுத்து குடிப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தெரிஞ்ச அண்ணன் இங்கே நிற்கிறாரு. நேற்று தேடுனா அவரை, ஆனால் இன்றைக்கி அவர் சிக்கிட்டார் கையில். இதான் நம்பூர் அண்ணா, ரொம்ப நாளாக ஆச்சு, கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே இருக்குது. ஹாய் சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? ஏதோ கிடக்குறோம் புண்ணியத்தில். ஏன் புண்ணியத்தில்? இது ஸ்ப்ரைட்டை உள்ளே போடுங்கண்ணா, பை உள்ள. இது வேறு செயின் வேறு, இந்த வெள்ளி செயின் வேறு ஊர்லேருந்து எடுத்து வந்தது, அப்படியே அருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஆப்பிள் சாப்பிடுங்க. வேணாண்ணா நீங்கள் சாப்பிடுங்க. பையில் அப்போ வைங்க, நான் இப்போ அப்புறமா சாப்பிட்டுக்கோ. இப்போ சாப்பிட முடியல. வாங்க, ரோடை பத்திரமா. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் ரோடெல்லாம் பத்திரமா கிராஸ் பண்ணணும். ஏன்னா சட்டு புட்டுன்னு வருவாங்க, அதனால் ரொம்ப பத்திரமா கிராஸ் பண்ணணும். ரொம்ப டேஞ்சரு. இந்த பக்கம் 2 பக்கமும் இந்த பக்கம் பார்த்துங்க, ரோடெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணுங்க. நேத்தியா அவர்கிட்ட கேட்டேன், சொன்னாரா உங்களை கேட்டேன்னு? யாரு? லிவிட்டா இன்னும் சொல்லியா? நேற்று தான் கேட்டேன், அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்டேன். வள்ளி அப்படின்ட்டு. உங்கள் வண்டி ஃபார்ச்சுனர் தானே? அங்கே வந்து பில்டிங்கில் வந்து நான் பார்த்தேன். நான் ஆளை காணும். ஆனால் நேத்தியே முந்தா நாள் நைட்டு போயிட்டீங்களா வீட்டுக்கு? ஒரு 8:30 மணி இருக்கும். 8:30 போயிட்டேன். 8 மணிக்கு போயிட்டேன். எவ்வளோ ஆப்பிள்? 5 ரியால். 1 கிலோவா? நான் சாப்பிட்டேன். இப்போ தான் சாப்பாடு வந்துருந்துச்சு எனக்கு. நான் சாப்பிட்டேன். நான் சரி சும்மா போயிட்டு ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று வாங்கிட்டு வரணுன்ட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தேன். இதான் ஃபோனு, அந்த ஃபோன் ஐஃபோன் இது. சரி. ஆமாம், அந்த இன்னொரு ஃபோன் இருக்குல்ல, அது கேமரா சரி இருக்காது, அதனால இந்த ஃபோன் எடுத்தது. எப்படி என்ன சொல்கிறான் ஹிந்திக்காரன் ரூமில்? ஆமாம், எல்லா ரூம்லேயும் ஒரு ஹிந்திக்காரன் இருக்கான் நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கு. அண்ணன் ரூம்லேயும் ஒரு ஹிந்திக்காரன் இருக்கான் நம்மளுக்கு. அவன் நான் எப்போ நான் ஊருக்கு போகிறேன்? ஓகே. எது? இது இல்லை இன்னும் அந்த கிடக்கு போகிறேன். டொயட்டா அது போயிட்டாப்லையா? தெரியலையே, கூப்பிட்டு பாருங்க. பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. இந்த டயத்தில் தான் வீடியோலாம் எடுக்கணும். நல்லா செம்மையாக இருக்குது. அண்ணன் ஆப்பிளை குறித்து கொண்டிருக்கிறார். சாப்பிடலையாண்ணா? சாப்பிட்டேன். சரி, என்ன ஊர்ண்ணா உங்களுக்கு? நமக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்ட். கடலூர் டிஸ்ட்ரிக்ட் என்ன ஊர்? கடலூர் டிஸ்ட்ரிக்ட் விருதாச்சலம். அண்ணனுக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்ட் விருதாச்சலம். ஏதாச்சும் விருதாச்சலத்தில் அண்ணன் பாருங்கண்ணா, இவங்களை பார்த்துருக்கீங்களா? வெக்கப்படுறாப்புல அண்ணன். செட்டாக வீடியோ ஃபோட்டோஸ் ஒரு ஷையாக இருக்காப்புல அண்ணன். என்ன பண்ணுறது, மூஞ்ச மறைச்சிக்கிறாரு. ஓகே, அண்ணன் ட்ராப் பண்ணிட்டு பேசுகிறேன். நம்ம கடலூர் அண்ணன் நமக்கு ஒரு 2 ஆப்பிள் கொடுத்துருக்காரு. வேணான்னு சொன்னேன், பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு.
ஏற்கனவே கொஞ்சம் வாழைப்பழம் இருக்குது, 2 ஆப்பிள் இருக்குது, அதையும் சேர்த்து வைப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு 12 மணிக்கு உட்காந்து மேகி செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் மணி ஆகிட்டு, ஏன்னா படுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு, சரி நைட்டு சாப்பிட்டுட்டு படுப்போம் அப்படின்ட்டு சரி மேகி இருந்துச்சு, ஒரு 2 பாக்கெட் இருந்துச்சு, முட்டை ஊற்றி அப்படியே செஞ்சிடும் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நறுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ப்ராசஸிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம மேகி செய்ய வேண்டியதான். வாங்க. மேகி ரெடி. எனக்கு எப்போதுமே வந்து கொலன்னு செய்ய பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ட்ரையாக செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும். இருக்க காமிக்கிறேன், தெரியுதா? ட்ரையாக இருக்குல்ல, எனக்கு இதுமாதிரி ட்ரையாக செய்கிறது தான் பிடிக்கும். நம்ம ஒரே மாதிரியே கொலை அப்படியே மாதிரியே அப்படியே இதுமாரியே பிடிக்காது எனக்கு. இதுமாரி ட்ரையாக செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். இதில் என்னென்ன போட்டிருக்குன்னா 2 முட்டை, கேப்சிகன், குடமிளகா, ஆனியனு, டொமேட்டோ, சில்லி பவுட்ரு எல்லாம் கலந்துருக்கும். எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். இல்லை ஜிஞ்சர் பேஸ்ட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். கரெக்டாக இருக்கு டேஸ்ட்டு. அதுக்கு மேலே டேஸ்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.